மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7 மணிக்கு தாங்க எந்திரிச்சிருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சியும் மாங்காவும் தாங்க செஞ்சு கொடுத்தேன். லஞ்சுக்காக கொஞ்சம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா, அதுக்கப்புறம் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வெயிலே வந்துடுச்சு உள்ள, அந்த அளவுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் ரிலாக்ஸாக தான் போயிட்டுருக்குது. சிக்கன் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சிடலாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெயில் உள்ளே வந்திருக்குதுன்னு. இந்த டைம்க்குலாம் நம்ம சமைச்சு முடிச்சுருவோம். ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப லேட்டு. இருந்தாலும் நம்ம எல்லா நாளும் இப்படி ரெஸ்ட் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்காக கொஞ்சம் சிக்கனில் தயிர் விட்டு எடுத்து வச்சிடலாங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்யும்போது. அதுக்கப்புறம் லெக் பீஸ் மட்டும் இருந்ததுங்க. அதை வந்து சரி ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதுலேயும் கொஞ்சம் தயிர் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இது 2யும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாங்க மீன் கழுவுனேன். ஏன்னா மீனில் ஃபஸ்ட்டு கை வச்சிட்டோன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். சிக்கன்னா டக்குன்னு கழுவிடலாம். மீனையும் கழுவிட்டு அதுக்கும் மசாலா போட்டு வச்சிட்டோன்னா மதியானமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மீனை என்ன சொல்வீங்கன்னு தெரில. எனக்கு மீனை பற்றி எதுவும் அவ்வளோவா தெரியாதுங்க. இது எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், தேங்காய் பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் என்னமோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வேணும்னா இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி செய்வீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீனுக்கும் மசாலா தடவி வச்சிட்டேங்க. சண்டேனாலே பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க குட்டீஸு. நம்ம வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் திருப்பியும் நம்ம பிரியாணி தான் செய்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன். பிரியாணி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதனால நான் இன்றைக்கி வந்து ரெசிபி ஷேர் பண்ணல. இன்றைக்கி டே எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விலாகாக தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இன்றைக்கி பண்ணி வச்சிட்டேங்க. நான் அது ஒரு தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் சண்டே வந்து ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுவீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டையும் அப்படியே வேக வச்சிடலாங்க. அவ்வளோதான், பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு. முட்டை வேக வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோ தான் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணி வேலை செய்யும்போது வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மீனை வறுத்துருக்கேங்க. முட்டையும் வெந்துட்டுருக்கு. அதுக்கு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் போட்டுவிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. பாஸ்மதி அரிசி வந்து குலையாம உதிரி உதிரியாக வரணும்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாம அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுங்க. அது ஒன்று தான் இதுக்கு டிப்ஸே. வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு வந்து இப்படி தான் வரும். நிறைய பேர் வந்து பாஸ்மதி அரிசி குழஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பொழு பொழுன்னு வந்துடும். இன்றைக்கான லஞ்ச் பாருங்கள், சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் தாங்க. அதோடு சேர்த்து முட்டை. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிரியாணி ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாப்பாவுங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்ட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமு அதோட படம் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இந்த சண்டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஊர்லேருந்து நெய் வந்துருந்ததுங்க. சரி அதையும் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஊற்றி வச்சிட்டோம். இது எல்லாத்தையும் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுறக்கே சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. நான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சேன். நான் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.